தமிழினத்தின் சாபக்கேடு யார்? முகத்தெறிய கிழித்த அர்ச்சுனா எம்பி. யாழ் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை. நாட்டு அரசியலில் விரைவில் பாரிய சுழல் காற்று ஏற்படும், அரசாங்கத்தை எச்சரிக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ. அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். மாத்தளை பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக பெண் ஒருவர் உயிரிழப்பு. இலங்கையில் போர்க்குற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை என்கிறது அனுர அரசாங்கம். மதுபான சாலை அனுமதி விவகாரம் அரசாங்கத்தின் அறிவிப்பால் எதிர்க்கட்சிகளுக்குள் ஏற்பட்ட குழப்ப நிலை. மஹிந்தவை பழிவாங்கிய புலம்பெயர் தமிழர்கள், தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஆதங்கம். வெளிநாட்டு பயங்கரவாத குழுவொன்றுடன் சிக்கிய இலங்கையர்கள். வெலிகம பிரதேச சபையின் தவிசாளருக்கு பிடியாணை, நீதிமன்றம் உத்தரவு. ரஷ்யாவை உலுக்கிய பாரிய நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். உலகத் தமிழ் மாநாடு நடந்த காலப்பகுதியில் மேடை பேச்சுக்களில் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்ற கருத்துக்களை தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்டிருந்தார். கடந்த 12ஆம் தேதி நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதை தெரிவித்தார். இந்த கருத்தில் இரு பக்கங்கள் காணப்படுகிறது. முதலாவது, தமிழ் இனத்துக்காக, தங்களின் உரிமைக்காக, தங்களின் மக்களுக்காக குரல் கொடுத்த இளைஞர்கள் அதற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதில் கட்டாயப்படுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு இளைஞர்கள் இணைக்கப்பட்டார்களா என்பதையும் தாண்டி தங்கள் மக்களுக்காக குரல் எழுப்ப தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர்கள் ஊறி ஆயுதம் ஏந்தியுள்ளார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் ஆயுதம் ஏந்தியதின் எதிரொலிதான் இன்று உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயம் பாரிய அளவில் மார்தட்டி பெருமை கொள்ளும் அளவுக்கு பேசப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் இதில் உற்று நோக்கப்பட வேண்டிய விடயம், தமிழ் தேசியம் என்ற போர்வையில் யுத்த காலம் தொட்டு இன்று வரை சாமர்த்தியமாக தமிழ் மக்களை முட்டாள்களாக்கி அரசியல் செய்யும் தமிழ் அரசியல் தலைமைகளின் அரசியல் திருவிளையாடல். அரசியல் சுயலாபத்துக்காகவும் தங்களை தொடர்ந்து அரசியலில் நிலைநாட்டிக் கொள்வதற்கும் மற்றும் தங்களின் அரசியல் எதிர்காலத்துக்காக தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து தங்களின் காலத்தை கடத்துவதாகவும் பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவி வருகிறது. விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழற்காற்றொன்று வீசக்கூடும் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தம் மீதான விமர்சனங்கள் தொடர்பில் கவலையடைய தேவையில்லை என்றும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழற்காற்று வீசக்கூடும் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகவே இளைஞர்கள் முறையற்ற செயல்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியில் தமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கதிரியக்க பிரிவில் பணியாற்றிய வைத்தியர்கள் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றல் என்று வெளியேறியுள்ளதன் காரணமாக வைத்தியர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதனால் நோயாளர்கள் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேனர் உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அவற்றை யாழ் போதனா வைத்தியசாலையில் எடுப்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலை காணப்படுவதால் நோயின் தீவிரம் அதிகரிப்பதாகவும் நோயாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை பகுதியில் வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 34 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாரை உயிரிழந்தார். மாத்தளை தம்புள்ளை தித்தவெல் கொல்ல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் குறித்த பெண் உயிரிழந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அவர் உறங்கிய நிலையில் நேற்று அதிகாலை நீண்ட நேரமாகியும் அவர் உறக்கத்திலிருந்து எழும்பவில்லை என்றும், இதையடுத்து பெண்ணின் கணவர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்திய பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
போரின் பொழுது நிகழக்கூடாது சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது. போரின் போது சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என்றும் கூறினார். ஆனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அது குறித்து எனக்கு தெரியும். கடந்த 11 மாதங்களாக எங்கள் அரசாங்கம் சமரசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கும் நிலைநிறுத்தும் வகையில் எங்களின் கொள்கை முடிவுகள் சமூகத்தில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இப்போது எத்தனை கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் கடந்த 11 மாதங்களில் நாங்கள் செய்தவற்றை உலகிற்கு காட்டியுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்க முன்னாள் அமைச்சர்களுக்கு மதுபான சாலை அனுமதிகள் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக தெரிவித்த விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார். மதுபான சாலை அனுமதிகளை பெற்ற அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் பெயர்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. ஆனால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் அனுமதிகளை பெற்ற அமைச்சர்களுடன் தொடர்புடைய சிலரின் பெயர்கள் மட்டும் இருந்ததாக நளின் பண்டார கூறியுள்ளார். பெரும்பான்மையான பெயர்களில் அரசியல்வாதிகள் ஈடுபட்டுள்ளார்களா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளியிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியாக்கு அந்த பெயர்களை நாடாளுமன்றத்துக்கு வெளியிடுமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தோம் என்றும் அனுமதியை யார் எடுத்தார்கள், அதில் யார் தலையிட்டார்கள் என்பதை நாடாளுமன்றத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தமது கட்சி கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாதிகள் கொழும்பு விஜயராம வீட்டை விட்டு விரட்டி தண்டனை வழங்கியுள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்தார். தங்காலையில் ஹால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை சந்தித்து கலந்துரையாடிய பின் அக்ரோஸில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இல்லாதொழிக்கும் போர்வையில் மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்கியுள்ளனர். இந்த நாட்டின் 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை இந்த அரசாங்கம் சார்ந்திருக்கும் மற்றும் ஆட்சி அமைக்க உதவிய பிரிவினைவாத குழு டயஸ்போராக்களுக்கு பழிவாங்கும் நோக்கம் இருந்தது. நீண்ட காலம் அதையே எதிர்பார்த்தனர். அது நடந்துள்ளதாகவே எமக்கு தோன்றுவதாக அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டார். மியன்மாரில் சைபர் குற்ற நடவடிக்கையில் மேலும் 17 இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நபர்கள் அங்கு சுற்றுலா விசாக்களில் பயணம் செய்த நிலையில் இவ்வாறு சைபர் குற்ற நடவடிக்கைகளில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து மியன்மார் எல்லைக்கரையில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட பகுதி கூகுள் வரைபடத்தில் சைபர் குற்ற பகுதி என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவை கைது செய்ய மாத்தறை பிரதான நீதிவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நேற்று மாத்தறை பிரதான நீதிவான் சதுர திசாநாயக்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா கம்சட்கா பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியில் நேற்று சனிக்கிழமை 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்டது. 39.5 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலுமாக கடந்த ஜூலை மாதம் இதே பகுதியில் 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.